நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிவப்பரிசி புட்டு. நான் வந்து சிவப்பரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நல்லா ஊறின பிறகு இந்த இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் ஆற வைக்க போகிறேன். 2 கால்படி சிவப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சிவப்பரிசி 2 கால்படி, துருவின தேங்காய் 1/2 கப்பு, 1 கப்பு, சால்ட் கொஞ்சம், அப்புறம் நெய் கொஞ்சம். இதை நம்ம இப்போ ஆற வைக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் இப்படி ஆறணும். தண்ணியெல்லாம் எடுத்துடணும். தண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட போகிறோம். இதை ஆற வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சிடலாம், போதும். இப்போ ஆற வச்ச அரிசி 1/2 மணி நேரம் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு திருப்பிடணும், நைஸாக திருப்பிடணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மாவு செஞ்சு வச்சிடணும். அப்புறம் இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவி வைக்கணும். இதில் ஒரு துணி போட்டு எல்லாமே இதில் போட்டுடணும். குழாயில் வைக்கலாம், ஆனால் அது வச்சா ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்டி இது மாதிரி வச்சிடலாம், அப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி வைக்க வேண்டி வரும். இது ஆவி வச்சப்புறம் உப்பு தண்ணி கலந்து அது இன்னொரு வாட்டி வைக்க வேண்டி வரும். அப்போ நம்ம குழாயில் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா ஸ்டீம் வர்ற வரைக்கும் வச்சு இது எடுத்து இது தரணும். ஆவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிடணும். இது ஒரு குறைஞ்சது ஒரு 5 ஸ்டீம் வந்த உடனே 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வச்சுடணும். இட்லி பாத்திரத்தில் 6 நிமிஷம் ஆவியில் வச்சு இந்த மாதிரி வந்திருக்கு, ஆஃப் பண்ணியிருக்கோம். அது இப்போ எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சிடணும். இதை போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடணும். இது மூடி வச்சிடணும். ஒரு 6 மணி கழித்து 6 மணி நேரம் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம உப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த உப்பு தண்ணியை நல்லா இப்படி தெளிச்சுட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 3/4 கப் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேன், உப்பு தண்ணி. அதை நல்லா பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த குழாயில் புட்டு செய்ய போகிறோம். கொஞ்சம் மாவு போட்டுட்டு அப்புறம் தேங்காய் போட்டு நான் வைக்க போகிறேன், புட்டு வைக்க போகிறேன். நிறையா இருக்குது. இந்த மாதிரி குழாயில் வச்சு மூடி வச்சுருங்க. இது ஆவி வந்ததுமே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அடுத்த குழாயில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இந்த புட்டு ஆவியில் வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து திறந்து தட்டில் வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இது வந்து நெய் கொஞ்சம், இந்த நாட்டு சக்கரை வச்சுருக்கேன், அதுவும் இது நல்லா கலந்து சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தர் பழம் கூட போட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் சிவப்பரிசி புட்டு. ஓகே, தேங்க்யூ.